வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். இன்றைய தலைப்பு ஒரு குரங்கு மலை. அந்த மலையில் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஏன்னா தேன் எடுத்து விற்கிறது, கிழங்குகள் விற்கிறது, பலாப்பழம் விற்கிறது, மூங்கில் விற்கிறது, சந்தனங்கள் கட்டைகள் விற்கிறது, இந்த மாதிரி நல்ல செல்வந்தர்களாக இருக்காங்க. இப்பொழுது அங்கே ஒரு வியாபாரி வருகிறான். குரங்கு 10 குரங்கு பிடிச்சி கொடுத்தீங்கன்னா 1000 ரூபாய் தரேன், கூடையும் தரேன், அந்த கூடைகளை நீங்கள் பிடிச்சி போட்டு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, யப்பா இந்த குரங்கை போய் எப்படிப்பா பிடிக்க முடியும், மரம் தாவும், இதுதான் நமக்கு பழப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே முன் வரல. ஆனால் அங்கே ஒருத்தன் எப்பொழுதும் படுத்து தூங்கிட்டு இருக்கான், சோம்பேறி. அவன் என்ன பண்ணுறான், நான் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு 10 குரங்கும் பிடிச்சி அந்த கூடைகளை போட்டு வைக்கிறான். வியாபாரி வராரு, என்னது ஒரு குரங்குக்கும் 1000 ரூபாய் வீதம் 10,000 ரூபாய் கொடுத்துட்றாரு. உடனே மகிழ்ச்சி, சந்தோஷம். உடனே மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க, அடுத்த தடவை இந்த வியாபாரி வரும்போது நாமளும் பிடிச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, உட்காந்துட்டு இருக்காங்க. திரும்பவும் வராரு. ஒரு வாரம் கழிச்சு வந்தவர் சொல்கிறாரு, 100 குரங்கு பிடிச்சி கொடுக்கணும், ஆனால் என்னால் கூடை கொடுக்க முடியாது, அந்த கூடைக்கு உள்ள காசு நீங்கள் தான் போட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிடுறாங்க. இப்பொழுது 500 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்கிறான் ஒரு குரங்குக்கு. உடனே சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த குரங்குங்களை 100 குரங்கு பிடிச்சி கொடுக்குறாங்க. திரும்பவும் வராரு. 1000 குரங்கு வேணும், ஆனால் குரங்கு அந்த கூடை நீங்கள் தான் வாங்கிக்கணும் அப்படின்னு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, 200 ரூபாய் தான் தருவேன்னொடனே சரின்றாங்க. இப்பொழுது இவங்களுக்கு காசு போட்டு அந்த கூடையும் வாங்கிக்கிறாங்க. வாங்கி அந்த கூடைக்குள்ளே அதை போட்டு வைக்கிறாங்க. போட்டு வச்சோன்னா வாங்கிட்டு போயிடறான். இப்போ எனக்கு 5000 குரங்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான். 5000 குரங்குக்கு கூட வேணுமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வியாபாரி வரான். இன்னொரு வியாபாரி என்ன பண்ணுறான், கூடையை கொடுக்குறான். வாங்கி அந்த கூடையை வச்சு என்ன பண்ணுறாங்க, குரங்கு பிடிக்க போகிறாங்க. போனால் குரங்கு மலையில் இல்லை. ஏன்னா எல்லா குரங்கையும் இவங்க பிடிச்சிட்டாங்க. அதனால் இவங்களுக்கு குரங்கே கிடைக்கல. உடனே என்ன பண்ணுறாங்க, இன்னொரு மலையில் போய் பிடிக்கலான்னு போனால் அங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான் குரங்கு விற்றுக்கிட்டு. உடனே அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க, எங்களுக்கு 5000 குரங்கு வேணும்னு. அவன் என்ன சொல்கிறான், சரி இந்தாங்க 5000 குரங்குன்னொடனே 5000 குரங்கையும் காசு கொடுத்து வாங்கி கொண்டு அந்த கூடைக்குள்ளே வச்சிடுறாங்க. இப்போ இவன் 1 நாள் 2 நாள் 3 நாள் காத்திருக்காங்க, குரங்கே வரல. அதுக்கு வேற சாப்பாடு வேற போடணுமே. இவங்களால அது வேற சேகரிக்க முடியல. இப்போ இந்த குரங்கு வியாபாரி வருவான்னு பார்க்குறாங்க. 3 மாதம் ஆயிடுச்சு, வரல. உடனே இந்த குரங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவங்க வாங்கின காசும் போச்சே, இந்த கூடைக்குள்ள காசும் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. சரி திரும்பவும் அதை மலைக்குள்ளே விட்டுறலாம், ஏன்னா அதுக்கு சாப்பாடு போட முடியலை இவங்களால. பழங்கள் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். உடனே விட்டுறாங்க. இதுவும் ஓடிடுச்சு. இப்போது அதே வியாபாரி வரான். சொல்கிறான், எப்பா குரங்கெல்லாம் இப்போ யாரும் வாங்க மாட்டேங்காங்க, அதனால் நாய் தான் நீங்கள் பிடிச்சி கொடுங்க, 10 நாய் பிடிச்சி கொடுங்க, அதுக்கப்புறம் அதே மாதிரி உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னொடனே, என் நாய நீ கடைசியில் எங்களை நாய் பிடிக்க சொல்கிறியா, குரங்கு பிடிக்க சொல்லி எங்களை ஏமாத்தினது மட்டும் அல்லாமல் இப்போ நாயை பிடிச்சி அதையும் எங்களை விற்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் என்ன பண்ணுறாங்க, அவனை ஓட விரட்டுறாங்க. விரட்டி, இந்த பக்கம் வருவியா, இந்த திசைக்கே வரக்கூடாது, தலையை கூட காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அடிச்சிடுறாங்க. உடனே அவன் ஓடி போகிறான். பாருங்க, ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே, அந்த இருட்டிற்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், அந்த இருட்டிற்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும், சொல்லாமல் கொள்ளாமல் காத்திருக்கும், சொல்லாமல் கொள்ளாமல் காத்திருக்கும், தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும், தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும், ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே. இவங்களும் ஏமாத்திட்டாங்க. அவன் நல்லா ஏமாத்திட்டான். எப்படி, கூடையை விற்று அந்த கூடைக்காரங்கிட்ட இருந்து இவங்க காசு கொடுத்தானே வாங்கினாங்க. எங்களுக்கு அவன் நாய்க்கு குரங்குக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூடைக்கு விலைய வச்சு கூடைக்காரனும் இவனும் சேர்ந்து ஆளுக்கு 50-50 வச்சு என்ன பண்ணிட்டாங்க, பொழைச்சிக்கிட்டாங்க. இப்போ தான் இவங்களுக்கு புரியுது,
அதனால் நாம் எந்த செயல் எடுத்தாலும் அதில் நன்மை தீமை இருக்குதா என்பதை ஆராய்ச்சி பண்ணணும். யோசனை பண்ணி தான் என்ன பண்ணோம், செயலில் இறங்க வேண்டும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் மூடர்கள் கூட என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஏமாற்றி விடுவார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் இந்த கதையை நினைவில் வைத்துக்கொள்ளுங்க. எப்படி பார்த்தீங்களா, குரங்குக்கு காசு கொடுக்குற மாதிரி கூடையை விற்று அந்த பொழப்பு நடத்தியிருக்கான் வியாபாரி. நன்றி, வணக்கம். உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின். இதை கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.